புகழ் நம்பரமன்றே. ஒருத்தன் தன் ஃப்ரெண்டுக்கு தன் ஃபேமிலிய இன்ட்ரோடியூஸ் பண்றான். இது யாரு தெரியுமா? எங்க அப்பா. இது யாரு தெரியுமா? எங்க அம்மா. இது யாரு தெரியுமா? என் புள்ளை. இது இது என் வீடு. இது என் நிலம். சாதாரணமா சொல்றான். அத்தன், என் அன்னை, என் மகன், என் பூமின்னா. அதுக்கு அடுத்தது மயிலினுடைய கலாபம் போல அப்படி ஜின்னு விரிந்து தொங்குகிற அழகிய கூந்தலுடைய இவள் என் மனைவி. அப்பா அம்மா பிள்ளை வாழ்க்கெல்லாம் ஒரு அர்ஜென்ட் கிடையாது. வாசவாறு குழலாய் அந்த கூந்தல்ல இருக்கிற மனத்தில மயங்கி விழுந்துட்டான். உண்மையில ஒரு சமாச்சாரம் நடந்தது. வேலூர்ல அடியேனும் அடியேனுடைய இல்லத்தரசியும் ஒரு நாள் கதை இல்லை, இப்படி சுத்தி பார்த்துட்டு வருவோன்னு போனோம். அங்க ஒரு கடை, இங்கு முடிகள் விற்கப்படும். என்ன போர்டு? முடிகள். நான் நினைச்சேன் ராஜேந்திர சோழன், ராஜராஜ சோழன் முதலானார் முடிகளெல்லாம் இங்கு விற்கப்படுகிறது போலும், கண்டு வருவோமே என்று அவளை உடன் கொண்டு உள்ளே நுகர்ந்தேன். அப்படி பார்த்துட்டு வந்தா அங்க முடி இல்லை, சவரி கட்டி தொங்க விட்டுருக்க. டே போலாமான்னு, இந்த வருங்க அதை வாங்கி தரல. ஏண்டி உனக்கு தான் ஆண்டவன் ஆனந்தமா கொடுத்துருக்கானே, அது எதுக்கிட்டீங்கன்னா இல்லை இது வாங்கி ஒரு மணி ஆச்சுன்னா. அப்பதான் எனக்கே மர்மம் தெரியும். புரியுதா? ஒருவேளை பட்டாபிஷேகத்துக்கு என் மனைவி வந்தாலும் வரலாம். இப்படி சொன்னாருன்னு சொல்லி கலகம் முட்டி விடாது. இவள மட்டும் இவன் மயங்கின இடம் சம்சாரம். அந்த சம்சாரம் என்ன தெரியுமா? இவனுக்கு மூச்சு வாங்கிட்டு இருக்கோம். பிள்ளைய கூப்பிடுவா. அப்பா என்னவோ சொல்றேன், பேனாவும் பேப்பரும் எடுத்துன்னு வா, எழுதிக்கோ. இவன் இந்தியன் பேங்க்ல 5 லட்சம் இருக்கு, எழுதி கூட குழந்தை. இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க்ல 10 லட்சம் இருக்கு, எழுதி கூட வருஷம். அப்பாசாமி ராவுட்ட ஒரு 5 லட்சம் கடன் வாங்கினேன்னா, பையா எழுதாதே, அப்பாவுக்கு புத்தி பேதலிச்சு போச்சு. இதாண்டா உலகம். கைப்பொருள் இல்லையாய் காணில் என்னே என்பாரும் இல்லை. संसार मरुकांतारे दुर्व्याधि व्याघ्रभीषणे विषय क्षुद्र गुल्माढ्ये त्रिशापातपशालिनी पुत्र दार गृह क्षेत्र मृग तृष्णांबु पुष्कले कृत्य विवेकांतम परिभ्रांतमितस्ततः अजस्रं जात तृष्णार्थम अवसन्नांगमक्षमं क्षीण शक्ति बल आरोग्यम केवलं क्लेश संशयं संतप्तं विविधैः दुःखैः दुर्वचैः एवमादिभिः देवराजा दया सिंधो देव देवा जगत्पदे त्वदीक्षण सुधा सिंधु वीचि विक्षेपशीकरैः कारुण्य मारुतानीतैः शीतलैरभिषिञ्चमाम्नि காஞ்சிபுரத்திலே பேரருளாள பெருமாளை நோக்கி திருக்கச்சி நம்பிகள் சம்சாரத்தின் கொடுமையை வர்ணித்து பேசுவார். முகுந்த மாலையிலே கிருஷ்ணா தோயே மதன பவனோத்புத மோகோன்மிமாலே தாராவர்தே தனய சகஜக்ராக சங்காகுலேஜ சம்சாராக்கே மகதி ஜலதோ மஜ்ஜதாம் ஸ்திரிதாமன்னே பாதாம்போஜே வரத பவதோ பக்தி நாவம் பிரயச்ச. இன்னும் செத்து போயிருக்க மாட்டான், லேசா உயிர் இருக்கும். மறுபடியும் நினைவு வந்துடுச்சுன்னா என்ன பண்றதுன்னு மைக்குழல் விரித்து மனைவி கண்கலங்க இவன் மேல விழுந்துருவான். ஏன் இருக்கிறதும் போடட்டும். மைக்குழல் விரித்து மனைவி கண்கலங்க மைந்தர் அப்பா ஒருவேளை சோறு போட்டிருக்க மாட்டாங்க அந்த சமயத்துல. அப்பா என அழைக்க காணும் விளக்கொளி இரண்டாக தெரியும் முன்னே வந்தென்னை காத்தருள வேண்டும். உலகத்துல யாரு யாரையும் காப்பாற்ற முடியாதியா.
தகப்பன் மகனை காப்பாற்றுவான்னு சொல்ல முடியாது. பிரகலாதனை ஹிரண்யகசிபு காப்பாற்றினானா? தம்பி அண்ணன் தம்பியை காப்பான்னு சொல்ல முடியாது. வாலி சுக்ரீவனை காத்தானா? ராவணன் விபீஷணனை காத்தானா? யாரு யாரையும் காப்பாற்ற முடியாது. சார், என் ஐஸ்வர்யம், என்கிட்ட பணம் இருக்கு, அதை வச்சு காப்பாத்துப்பேன். அட பைத்தியக்காரா, பணம் ஒன்ன காப்பாத்துறடா, அந்த பணத்தை புறத்தியாட்டு காப்பாத்துறதுக்கு தாண்டா நீ தூக்கம் இல்லாத தவிக்கிறேன். ஐஸ்வர்யம் தாயாதிகள் கொண்டு போவர், அவர்கள் விட்டால் வியாதி கொண்டு போகும். 50 லட்சம் சார் ஒரு ஆபரேஷன். ஆனா பலிக்கும்னு சொல்ல முடியாது, பண்ணி பார்க்கலாமா? நம்ம ஒருவேளை பிழைக்கலாமோங்கிற ஆசையில ரூபாயை கொட்டுவோம். நான் என்ன சார் பண்றதுமா? நான் சொன்ன வைத்தியராஜா நமஸ்துப்யம் யமராஜ சகோதரா, வைத்தியராஜா நமஸ்துப்யம் யமராஜ சகோதரா. அப்புறம் தப்பு தப்புன்னா, யமனை விட வைத்தியனே நீ சிறந்தவன் இல்லையான்னா? ஏன்? யம பிராணான் ஹரதி துவம் து பிராணான் தனானிச்ச. யமன் பிராணனை மட்டும்தான் கொள்ளையடிப்பான். வைத்தியனே நீ பிராணனையும் வாங்கி பணத்தையும் வாங்கிட்டு போறியப்பா, அவனுக்கு அண்ணன் இல்லையா நீ? அதாவது பல்லாவரத்திலே வாழ்கின்ற மருத்துவர்களை தவிர சொல்லணும் அல்லவா? ஆகையினாலே நான் மிகவும் வயது மூத்து விட்டேன். அருமையான பாட்டு. ஆதலாலி ராமனுக்கு அரசை நல்கி, பாட்டுக்கு அர்த்தம் சொல்ல உங்களுக்கு புரியும். ஆதலால் இராமனுக்கு அரசை நல்கி, பேதமை தாய் வரும் பிறப்பை நீக்குவான், மாதவம் தொடங்கிய வனத்தை நண்ணுவேற்கு யாதுனும் கருத்து என இணைய கூறினான். நான் கிழவனாகிவிட்ட காரணத்தால் ராமனுக்கு ராஜ்யாபிஷேகம் பண்ணி நான் தவம் பண்ணுவதற்கு கானகம் போக விரும்புகிறேன். உங்கள் அபிப்பிராயம் என்ன? இதுதான் இந்த இடத்துக்கு பொருந்தர பொருள். ஆனா கம்பநாடன் பின்னால் என்ன நிகழ போகிறதோ அதை இந்த பாட்டில் சொல்லிட்டான். பாட்டில் 2வது அடி என்ன? பேதமை தாய் வரும் பிறப்பை நீக்குவான். பேதமை தாய் வரும் பிறவின்னா மயக்கத்தை தருகிற பிறவின்னு அர்த்தம். அதை பிரிங்க. பேது அமை தாய் வரும். ராமனுக்கும் பரதனுக்கும் நடுவிலே வேற்றுமையை ஊட்டின கூனியினுடைய சொல்லை கேட்ட தாய் கைகேயி வரும் வரம் கேட்க வரப்போகிறாள். பேது அமை தாய் வரும். ஆதலால் இராமனுக்கு இப்போது இங்கு இல்லாதவனான மனுக்கு பரதனுக்கு அரசை நல்கி ராஜ்யத்தை கொடுத்து, மாது சீதா பிராட்டி அவன் தொடங்கிய தன்னை விட்டு பிரிதற்கு காரணமான காட்டிற்கு ராமனை அனுப்ப எண்ணுகிறேன், யாதுனும் கருத்து. அதுல எத்தனை வருஷம் அதையும் சொல்றான். மாதவ தோடகியவனதை நானுவேகு 14 வருஷம். ஆனா முதல்ல சொன்ன அர்த்தம் தான் இங்க பொருந்தும். இப்படி ஜனகண்ட மகாராஜா சொன்ன உடனே எல்லாரும் எழுந்திருந்தாள். அநேக வருட சாகசா விருத்தகா துமசி பார்த்திவா சராமம் யுவராஜானம் அபிஷிஞ்ச ஸ்வபார்த்திவம். யூ ஆர் டூ ஓல்டு தசரதா. உடனடியாக ஸ்ரீராமனுக்கு பட்டாபிஷேகம் பண்ணு. இச்சாமோகி மகாபாகும் ரகுவீரம் மகாபலம் கஜேன மகதாயாந்தம் ராமம் சத்ராவிரதானனம். ராமன் பொன்முடி புனைந்து சத்ருஞ்சயன் என்ற பட்டத்து யானையின் மீது ஏறி நான் ஊர்வலம் வர வேண்டும், அதை காண வேண்டும் என்று நாங்கள் எல்லாம் மிகவும் விரும்புகிறோம். இச்சாம நம்ம விரும்பலாம்,
அதை நிறைவேற்றுவதோ நிறைவேற்றாததோ இறைவனுடைய திருவுள்ளம். ஒன்றை நினைக்கும், அது ஒழிந்திட்டு ஒன்றாகும். அன்றி அது வரினும் வந்த இதும் ஒன்றை நினையாத முன்வந்து நிற்பினும் நிற்கும் என ஆளும் ஈசன் செயல் அல்லவா. அவன் என்ன சங்கல்பம் பண்றானோ அதுதான் நடக்கும். நம்ம சங்கல்பம் எல்லாம் காத்துல பறக்கும். மார்க்கெட்டுக்கு போனா இழைச்சா புடலங்க இருக்கும். வாங்கிட்டு வந்து மிளகு சேர்த்து பால் கூட்டு பண்ணணும்னு ஆசை இவனுக்கு. ஆத்துக்காரிட்ட சொல்லி கொடுத்துட்டு போயிட்டான். அவ பொரிச்ச கூட்டு பண்ணி வச்சிருந்தா. ஏண்டின்னு கேட்க முடியுமா? உங்களுக்கு பிடிக்கிறேன்னா வேற எங்கேயானு சாட்டுக்கோங்க. ஒரு இவன் சங்கல்பம் பொண்டாட்டிக்கிட்டே பலிக்கலையே. பகவத் சங்கல்பத்துக்கு ஈடாக அவன் என்ன நினைக்கிறானோ அதுதான். அதான் சாஸ்திரம் சொல்லி தெரியும். இந்த பகவானே வேதங்களை திருப்பி திருப்பி கனம் ஜடைன்னு சொல்லிட்டு இருக்கிறதுனால அடைஞ்சிட முடியாது. மேதா விலாசத்தினால அவனை அடைஞ்சிட முடியாது. நாயமாத்மா பிரவச்சனே ந லப்யா ந மேதயா ந பகுனா ஸ்ருதேனா. பின்ன ஆறு பகவான் அடைவான்னா, பகவான் எவனை அடைய வேண்டும் என்று விரும்புகிறானோ அவன்தான் பகவானை அடைகிறான். அவன் திருவுள்ளத்துல நினைவு வரணும். வருமானா நம்ம தவிர வேற எதை அவன் நினைப்பான்? அவன் சொத்துக்கள் அல்லவா நாம். என்ன பண்ணார்? வைர மோதிரம் பண்ணி போட்டுட்டார். அது ஒரு 10-100 பேர்த்தையாவது காட்டணும்னு ஆசை. எங்க போனா 100 பேர் இருப்பான்னா ராமாயணம் நடக்கிறது. இந்த மோதிரத்தை போட்டுண்டு அப்படின்ட்டு வந்தார். பாகவதர் நீ சுந்தரகாண்டம் அங்குலிய பிரதான கட்டம். ஹனுமான் மோதிரம் கொடுத்தான்னு கதையை பிரமாதமா சொல்றா. இவன் மை மருந்து கேட்டுன்னு இருந்தான். கதை முடிஞ்சோன்னு பார்க்கறான், விரல்ல மோதிரத்தை காணும். மோதிரத்தை காணுமேன்னு சரி தானா வருது அப்படின்னு உட்கார்ந்தோன்னா வருமா? தொலைச்சவன் தானே தேடணும். மோதிரம் இவனை தேடி வருமா? ஜீவன் பகவானுடைய சொத்து. இவன் அவனை தேடி போக வேண்டாம். தொலைச்ச பகவானை இவனை தேடி வருவான். புரியுறதா உங்களுக்கு? அவனால் அவனுடைய பரம கிருபையினால் நமக்கு கதியே தவிர நம்முடைய நாம சத்பாத்திரமாய் இருக்கிறது ஒண்ணுதான் நம்ம செய்து கொள்ள வேண்டியது. எல்லாரும் விரும்புகிறார்கள். அப்ப தசரத மகாராஜனுக்கும் பரம சந்தோஷம். இருந்தாலும் கேட்கிறான், மகன் வயின் அன்பினால் மயங்கி யான் இது புகழ. என் புள்ள ராமன் பேர்ல எனக்கு இருக்கக்கூடிய அதீதமான அன்பு, அந்த அன்புனாலே என் பிள்ளைக்கு நான் பட்டாபிஷேகம் பண்ணணும் அப்படின்னு சொன்னேன். நீங்கள்லாம் என்ன சொல்லுவேன்னு எதிர்பார்த்தேன். மகாராஜா தசரதா, உம்ம ஆட்சியில என்ன குறை இருக்கு? இப்ப எதுக்காக அனாவசியமா சட்டசபையை கலைக்கணும்? எதுக்காக அனாவசியமா இன்னொருத்தனை கொண்டணும்? இப்பதானே தர்ம ஆட்சியே நடக்க வந்திருக்கு. ராமன் ஆறாரோடெல்லாம் வந்து கூட்டி சேர்ந்தான். ஒரு வேடனோட சேர்ந்தான், ஒரு சபரியோட சேர்ந்தான், ஒரு குரங்கோட சேர்ந்தான். இப்படி பல கூட்டணி, குரங்கு இருங்க எல்லாத்தையும் சேர்த்துக்க வேண்டியிருக்கு. சேர்த்துண்டாத்தான் அந்த அரசியல் தாமரை மலர்ந்து இருக்க இல்லையா? ஆக நீங்க என்ன சொல்லணும்? தசரதா, இப்ப இன்னொரு மாற்றரசன் வேண்டாம், நீரே அரசனாக இரும்னு சொல்லுவீர்கள்னு எதிர்பார்த்தேன். உடனே என்ன அரசை துற அப்படிங்கிறே. நான் என்ன தப்பு பண்ணேன்னா? தசரதா, நீ ஒரு தப்பும் பண்ணலடா. ராமன் ஏன் குணவானா பிறந்தான்? புரியுறதா? நீ தப்பு பண்ணல. உன் புள்ள ராகவன் குணோபேதனாக இருக்கின்ற காரணத்தால் அவனை நாங்கள் விரும்புகின்றோம். व्यसनेषु मनुष्याणां वृषं भवति दुःखिता उत्सवेषु सर्वेषु पितेव परिदुष्यति. அழகா சொல்றாள், நன்னா கவனிங்க. ஒரு தார்மிகன் 50 லட்சம் ரூபாய் செலவழிச்சு மழை பெய்யற காலத்துல தண்ணீர் எல்லாம் வேஸ்டா
சாக்கடையில் விழுந்து சமுத்திரத்தில் கலக்கப்படாது, அதை சேமிச்சு வச்சா ஊர் மக்களுக்கு பயன்படுமேன்னு ஒரு ஏரி கட்டினான். அந்த ஏரியில நீர் வந்து நிரம்பினால் நிரம்பாதே என்று யாராவது மறுப்பார்களா தசரதா? மறுக்க மாட்டார்கள். நல்ல இனிமையான மல்கோவா பழம் நிறைய தரக்கூடிய மரம் எல்லாருக்கும் பொதுவா ஊர் நடுவுல முளைச்சிருந்தா ஏ மரமே பழுக்காதே அப்படின்னு ஆறான்னு சொல்லுவானா? அந்த மாதிரி தாண்டா ராமனை ராஜாவாக வேண்டாம் என்று ஒருவராலும் சொல்ல முடியாது. ஊருணி நிறையவும் உதவு மாடுயர் பாறுகள் பயன்மரம் பழுத்தற்றாகவும் தான் வள்ளுவன் சொன்னா. ஊருணி நீர் நிறைந்தற்றே உலகவாம் பேரறிவாளன் திரு பயன் மரம் உள்ளூர் பழுத்தற்றார் செல்வம் நயனுடையான் கண்படின். வள்ளுவன் சொல்லாது என்ன இருக்கு? சந்தோஷம் தசரதனுக்கு. சுமந்திரா, என் புள்ள ராமனே உடனே அழைச்சிடுவான். போறான். ராகவன் வருகிறான். ராகவன் கிட்ட சொல்றான். ராகவன் வந்தோன்னு அவன் அப்படியே 2 தோள்களால் தழுவினான் தசரதன். எதுக்காக தழுவுகிறான்? அந்த நாள்ல எல்லாம் பொன்பாக்க போறதுன்னு ஒரு வழக்கம். இப்ப காலேஜிலேயே பார்த்துட்டு அந்த நாள்ல தனியா போறதுன்னு ஒரு பழக்கம். பொன்பாக்க போச்சே இந்த பையன் மட்டும் போக மாட்டான், பையனுக்கு அக்கா நேர உள்ள போய் இந்த குழந்தை தானே இங்க அடிக்கண்ணே கட்டி. எதுக்கு அவ கட்டிக்கிறா தெரியுமா? நம்ம தம்பிக்கு ஏத்த பெண் தானா, பெண்மைக்குரிய அங்கங்கள் எல்லாம் சிறப்புற்று இருக்கின்றனவா என்று தெரிந்து கொண்டு அவனிடம் சொல்வதற்காக தழுவார்கள். இந்த ராமன் தலையிலே இவ்வளவு பெரிய பூபாரத்தை வைக்கிறோமே, இந்த மார்பும் தோள்களும் தாங்க வல்லனவோ என்று ஐயுற்று தழுவினான். தழுவி பார்க்கிறான். மகனே, நாளையிலிருந்து அரசு உனக்கு. ராஜ்யம் வந்து விட்டதே என்பதாலே மமகாரம் கொள்ளாது, அகங்காரம் கொள்ளாது. மன்னவன் என்பவன் மக்களின் வேலையாள் என்பதை மனத்தில் கொண்டு மக்களை ஆழ்வாய். இரண்டாவது, அந்தணர்களிடத்திலே எந்த விதமான குற்றமும் செய்யாது. அந்தணர்கள் சபித்தாலும் பலிக்கும், வாழ்த்தினாலும் பலிக்கும். ஒன்ஸ் அப்பான் எ டைம் காயத்ரி இருந்ததுயா, நாக்குல காயத்ரி இருந்தது, எது சொன்னாலும் பலிச்சது. காயத்ரின்னா வீணை வாசிக்கிற அவளா அப்படி சொல்லிவிட்டான். ராமனும் வசிஷ்டன் வந்து மங்களங்கள்லாம் பண்ணி வச்சுட்டு போறார். ஸ்ரீராமன் சீதா பிராட்டியாரோடு கூட பெரிய பெருமாளை ஆராதனம் பண்ணிட்டு இருக்கார். முள்ள முள்ள பொழுது விடியறது. இந்த தசரத மகாராஜாவினுடைய இன்னொரு பத்னி கைகேயி. அவ கைகேயிக்கு ஒரு வேலைக்காரி மந்தரான்னு பேரு. வால்மீகி அவளை அறிமுகப்படுத்துறார். ஞாதி தாசி யதோ ஜாதா கைகேயாஸ்து சகோஷிதா பிராசாதம் சந்திர சங்காஜமாருரோக எதிர்ச்சயா. ஒருத்தன் வால்மீகி கிட்ட போனான். வால்மீகி பகவானே, என் ஃபேமிலியில் கொஞ்சம் ட்ரபிள்ஸ் இருக்கு, நான் கொஞ்சம் யோஜனை கேட்கணும்னு விரும்புகிறேன். இந்த கூனி அட்ரஸ் இருக்குமான்னா. எனக்கே அவ அட்ரஸ் தெரியாது. என்ன எதோ ஜாத்தான்னா எங்கே பிறந்தான்னு எனக்கே தெரியாது. இந்த தசரத மகாராஜா கைகேயை கல்யாணம் பண்ணி வரைச்ச கேகை நாட்டிலேருந்து கைகேயிக்கு சீதன வெள்ளாட்டியா வந்த சனியன் இது. எது? சகுனி. வெய்யப்படாது. அதுவும் என்ன மாதிரி இருக்கிற வெய்யப்படாது. கூனி இல்லைன்னா ராமாயணம் ஏது, சகுனி இல்லைன்னா பாரதம் ஏது, அது ரெண்டும் இல்லைன்னா எனக்கு பொழப்பேது. எனக்கு வணங்க வேண்டிய தெய்வங்களே கூனியும் சகுனியும். ஞாதிதாசி யதோ ஜாதா கைகேயாஸ்து சகோஷிதா. வால்மீகி பகவான் கிட்ட பார்க்கலாம். நீங்க சீதா கல்யாணம் ஆச்சு,
தசரத மகாராஜா ராமனுக்கு மகுடம் சூட்ட விரும்பினார். அடுத்த நாள் மகுடாபிஷேகம் ஆயிடுச்சுன்னு கதை பாலகாண்டத்தோடு முடிஞ்சு சம்பாதனை வேண்டி கிளம்பிருப்பேன். அதே காட்டு வரைக்கும் நீட்டி விட்டா கூனி, ஆரண்ய காண்டம் வரைக்கும் இந்த கதையை நீட்டி விட்டுட்டான். 14 வருஷம் முடிஞ்சது. காட்டுல பெருமாள் அயோத்திக்கு திரும்பிட்டார்னா ஆரண்ய காண்டத்தோட முடிச்சிருக்கோம். அந்த இடத்துல ஒரு அம்மா வந்தா, சூர்பனகா. லங்க வரைக்கும் நீட்டின கதைய. ராமாயணம் அந்த நாள்ல இருந்து பொம்மை நாட்டிகளால தான் வளர்ந்துருக்கு இல்லையா? அந்த இடத்துல என்ன சொல்லுவான் தெரியுமா? ஆஜகாம எதிர்ச்சையா, தெய்வ செயலாக தற்செயலாக இந்த கூனி கைகேயினுடைய மாடியில ஏறினாள். அப்படியே அயோத்தி மாநகரை பார்க்கிறாள். எங்க பார்த்தாலும் மாவல தோரணம், எங்க பார்த்தாலும் மாக்கோலங்கள், ஜனங்கள்லாம் பட்டுடுத்தி களிப்பாக திரிகிறார்கள். இவளுக்கு ஒன்னும் புரியல. கைகேயி நல்லவதான், அவளோட ஒரு ஃப்ரெண்டு சேர்ந்தாளே அவதான் கெடுத்து விட்டான். ஆற கைகேயை சொல்ற. கைகேயி இந்த கூனி பார்க்க ஒரு வேலைகர், என்ன இன்று ஏக அமர்க்கலாம். இன்று கௌசல்யா தேவி காலையில் எழுந்திருந்து அந்தணர்களுக்கெல்லாம் தானம் அளிக்கிறாளே, என்ன காரணம்னா, அம்மா உங்களுக்கு தெரியாதா, நாளை பொழுது புலர்ந்தால் ராமனுக்கு பட்டாபிஷேகம். அப்ப என்ன நினைச்சா தெரியுமா? பண்டை நாள் பாணி வில்லுமிழ் உண்டை உண்டதனை தன் உள்ளத்து உள்ளுவாள். ரொம்ப அழகா கம்பன் காமிச்சான். ஒரு காலத்துல சரையூ நதி கரையில ராமனும் லட்சுமணனும் களிமண் உருண்டைய வில்லுல வச்சு அடிச்சு விளையாடுவலாம். இந்த கூனி அப்ப சரையூவுக்கு போகலாம். கூனி முதுகுல ஒரு ராஜகோபுரம். ராமன் என்ன பண்ணுவானா, இந்த களிமண் உருண்டைய கூணுல அடிப்பனான். ஏற்கனவே நொந்தவள் தடுமாறுவலாம். லட்சுமண அண்ணா பாவம், அவளை எதற்கு அடிக்கிறீர்? தம்பி, நானும் நீயும் ராஜ்ய பரிபாலனம் பண்றதுக்காக வந்திருக்கோம், ராவணவதம் பண்றதுக்கு வந்திருக்கோம். அயோத்தி மாநகரிலே வாழ்கின்ற மக்கள் அனைவரும் என்னை பிரிந்தால் உயிர் வாழ முடியாத நிலையில் என் மீது அதீதமான அன்பு செலுத்துகிறார்கள். அப்படி இருந்தா நம்மை இந்த ஊரை விட்டு நகர விடுவார்களா? அவ நகர விடலன்னு நம்ம எப்படி அவதார காரியத்தை நிறைவேற்றுறது? ஆறானு ஒத்தராவது நம்ம மேல துவேஷத்தோட இருந்தாதான் காரியம் நடக்கும்னு இவ உள்ளத்துல துவேஷத்தை வளர்க்கிறேன்னு எம்பெருமான். இது வால்மீகியில இல்லை, கம்பன் சொல்றான். கம்பன் இப்படி சொன்னான்னா பகவானால் அருளப்பட்ட ஆழ்வார் சொல்லியிருக்கார். அதை கம்பன் எடுக்கிறான். கொண்டை கொண்ட கோதை மீது தேனுலாவு கூனிகுன் உண்டை கொண்டரங்க ஓட்டி உள் மகிழ்ந்தநாதனூர் நண்டை உண்டு நாரை பேர வாழை பாய நீலமே அண்டை கொண்டு கெண்டை மேயும் அந்த நீரரங்கமே என்று திருவழிசை ஆழ்வார் பாடுகிறார். கொண்டை கொண்ட கோதை கூன் உண்டை கொண்டு அடித்திட. உடனே என்ன பண்ணா, கைகேயி பள்ளி அறைக்கு போடுறாள். கைகேயி சுகமா தூங்கிட்டு இருக்கா. மகாராணிகளை எழுப்பணும்னா பன்னீரை தெளிச்சு எழுப்பணும், இல்ல விசிறிய வீசி எழுப்பணும், இல்ல பெட் காஃபியை கொடுத்தாவது அப்புறம் பார்த்துக்கலாம் எழுப்பணும். கம்பன் சொன்னா சீரடி தீண்டினாள். கைகேயினுடைய திருவடியை தீண்டினாள். திருவடியை தொட்டாள்னு சொல்லப்படாதா? திருவடி வருடினாள்னு சொல்லப்படாதா? திருவடி தடவினாள்னு சொல்லப்படாதா? திருவடி தீண்டினாள்னா. தீண்டுதல் என்ன தெரியுமா? பாம்பு தீண்டி விட்டதுங்கிறான். பாம்பு தீண்டி விட்டால் அந்த விஷம் நம்ம உடம்பு பூரா பரவுற மாதிரி
நல்ல மனம் படைத்த கைகேயினுடைய காலை கூனி என்ற அரா பாம்பு தீண்டியது. இந்த விஷம்பூர் அவளுக்கு இருக்கு. கம்பன் இனி எத்தனை 1000 ஆண்டுகள் ஆனாலும் கம்பனை போல் ஒரு கொம்பன் பிறக்க போவது. அசாத்தியமான மேதாவிலாசம், அசாத்தியமான தமிழ். கம்பனுடைய தமிழை ஒவ்வொரு முறை நோக்கும் பொழுதும் ஒவ்வொரு கருத்து புதிதாக தோன்றிக் கொண்டே இருக்கிறது. 12280 பாடலும் அடியேன் சொல்லுவேன் கம்பராமாயணத்தில். பெருமைக்காக சொல்ல, நீங்க டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். சொல்லுவீரா? டெஸ்ட் பண்ணுங்க. பண்ண மாட்டேன், ஏன்னா உங்களுக்கு தெரியாது. ஏதோ ஒரு தைரியம் இருக்கிறதுனால தானே இப்படி சவால் விடுறேன். ஆக உத்திஷ்ட மூடே ஜிம்சேஷே பயம் துவாம் அபிவர்த்ததே உபப்ளுத மகௌகேன ஆத்மாத்மானம் ந புத்தியசே. கைகை எழுந்திரடி மதிகட்டவளே, பேர் அச்சம் உன்னை சூழ்ந்து கொள்ளுகின்ற இந்த வேளையிலும் நீ உறங்குகின்றாயே. துயர குவியலாலே மூடப்பட்டிருப்பவளாக உன்னை ஏன் அறியாதவளாக இருக்கிறாய்? அந்த கைகை உறங்குற போது கூட எப்படி இருந்தாலாம் அழகா சொல்றான். அணங்கு வாழ்விட வரா அணுகும் எல்லையும் குணங்கடாது ஒளிர் விரி குளிர் திங்கள் போல்னா. இந்த ராகுன்னு ஒண்ணு இருக்கு பாருங்க, அது சந்திரனை பிடிக்கிறது. அதுதான் கிரகணம்னு சொல்றோம் நம்ம. இப்ப விஞ்ஞானத்துல வேற தினசா சொல்றான். நாங்க எப்படி தெரிஞ்சுட்டோமோ அதுதான் சொல்ல முடியும். விஞ்ஞானம் சொல்றதெல்லாம் கரெக்டுன்னு சொல்ல முடியாது இல்லையா? மெய்ஞானத்தாலே பரமாத்மாவையே அறிந்தவர்கள் பாரத நாட்டு ரிஷிகள். பிரம்மாஸ்திரம்னு சொல்றானே அதுதான் உலகத்தை அழிக்கிற அணுகுண்டு. எல்லாம் நம்ம கிட்ட இருக்கு. இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கோம், ஒருத்தரும் படிக்கிறது இல்லை. அதர்வண வேதத்துல அணுகுண்டு பண்ற வகையெல்லாம் சொல்லப்பட்டிருக்கு. ஜெர்மன்கார இங்கேருந்து கொண்டு போட்டாங்க, நாம விட்டுட்டோம். இதே வேலை தான் நமக்கு. நம்ம சிலையெல்லாம் கொண்டு போறோம். இந்தியாவில் இருக்கிற அறிவாளி பூரா அங்க போட்டான். அப்ப நம்மளாம் அறிவாளி இல்லையா? அறிவாளி தான். இருந்தாலும் உதாரணமாக சொல்லக்கூடியவர்கள்லாம் அங்க போயிட்டாங்க. அது ஏங்கிறதுலாம் நான் சொல்லக்கூடாது. இந்த ராகு வந்து தன்னை விழுங்கும் வரையிலும் சந்திரன் உலகுக்கு ஒளி கொடுப்பதை குறைத்துக் கொள்கிறதா? இல்லையே. அது விழுங்கும் வரையிலும் ஒளி கொடுக்கிற நிலாவை போல உன்னை துன்பம் வந்து விழுங்க போகிறது. அந்த நிலையிலும் கைகேயி முகத்திலே பிரகாசம் குறையாது உறங்குகிறாயே. நாலடியார்ல சொன்னா, ஒரு புடை பாம்பு கொளினும் ஒரு புடை அங்கன் ஞாலம் விளக்குருவும் திங்கள் போல். உலகத்துல நல்லவாளை எவ்வளவு நாம வருத்தினாலும் அவளுக்கு குணம்தான் அதிகமாகுமே தவிர தோஷம் வராது இல்லையா? தங்கம் இருக்கு பாருங்க, நெருப்புல காட்ட 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 அதுக்கு ஒளி விஞ்சி கொண்டே வருகிறது. கரும்பை வெட்டி வெட்டி எடுத்து சுவைத்தால் அது கசக்கிறதா? இனிப்பைத்தான் தருகிறது. பால் எவ்வளவு நீரை விட்டு காய்ச்சினாலும் பால் தன் சுவையை விட்டு கொடுக்கிறதா? சந்தனம் அதை எவ்வளவு போட்டு இழைச்சாலும் அது நமக்கு இனிமையைத்தானே தருகிறது. பொன்னும் கரும்பும் புகழ் பாலும் சந்தனமும் சின்னம்பட வருத்தம் செய்தாலும் முன்பிருந்த நற்குணமே தோன்றும். அது மாதிரி நலிந்தாலும் உத்தமர்பால் நற்குணமே தோன்றும் நயந்து. நிலைமையில கைகை கண்ணை விழிக்கிறா. என்ன கூனி, என்னவோ எனக்கு துயரம் வந்து விட்டது, ஆபத்து வந்து விட்டது அப்படிங்கிற. எனக்கு ஆபத்தா வரும்? ரொம்ப அழகா பேசுறா கைகை. கவனிங்க. பராவரும் புதல்வரை பயக்க இயாவரும் துயரை விட்டுருதி கண்பரல் உறாவரும் புவிக்கலாம் வேதமே என இராமனை பயந்தயற்கு இடருண்டோ என்றாள்.
லோகத்தில் ஒரு மாதா இருக்கா, அவ கர்ப்பமா இருக்கா. அப்ப என்ன நினைக்கிறா, படுற கஷ்டமெல்லாம் பட்டாச்சு, எனக்கு புள்ள பிறக்க போறான். ஸ்கேன் பண்ணி பார்த்துட்டா, புள்ள பிறக்க போறான். அந்த புள்ள கலெக்டரா வருவான், நமக்கு ஒரு பெருமை வரும், எல்லாரும் கலெக்டரோட அம்மான்னு என்னை கும்பிடுவான்னு இவ கற்பனை கோட்டை கட்டுறா. அவன் கடைசியில் முனிசிபாலிட்டி பில் கலெக்டரா வந்தாலும் வருவான். சாதாரண தாய் சாதாரண மகனை பெற்றாலே பெரும் மகிழ்ச்சியை எதுகிறாள் என்கிற பொழுதும், வேதமே உருவான ராமனையே மகனாக பெற்றெடுத்தவள் நான், எனக்கு என்ன துன்பம் வரும்? கவனிக்கணும், ராமனுக்கும் பரதனுக்கும் இடையிலே வேற்றுமை இல்லாத மனம். சக்கடத்தி கோசலை பெற்ற பிள்ளையை தன் பிள்ளைன்னு சொல்லிக்கிறார். வேதமே என ராமனை பயந்த எற்கு இடர் உண்டோ? விடுவளா கூனி விடுவளா? கைகேயி சூழ்ந்தது தீவினை, வீழ்ந்தது நின் நலம், வாழ்ந்தனள் கோசலை. இந்த வீழ்க வாழ்கிறது அரசியல்ல ஆரம்பிச்சதே கைகே இந்த கூலி தான். வீழ்ந்தது சமயத்தில் கூலி கொடுத்து சொல்ல சொல்லுவான். இந்த கட்சிக்கான ரூபாய் வாங்கிட்டு நான் சொன்னா வாழ்கன்னு சொல்லணும். சொல்லணும்னா வாழ்க வாழ்கன்னா, எதிராளி பேரை சொல்லிட்டான் வாழ்கன்னா, அடுத்தாப்புல காசு கொடுத்து ஒழிகன்னா. யாரு என்னன்னு தெரியாது, கூட்டத்தை பார்த்து பெருமிக்காதுங்க, புரியுறதா? அது எப்படியோ போட்டோம். வீழ்ந்தது நின் நலம், உன்னுடைய நன்மை அழிந்தது, உன்னுடைய செல்வம் அழிந்தது, கோசலை நல்வாழ்வு எழுதிவிட்டாள் அப்படின்னா கூனி. கைகேயி சொல்றா, அடி மந்தரே, ஏற்கனவே கௌசல்யை நல்வாழ்வு தானே பெற்றிருக்கிறாள், புதியதாக அவளுக்கு என்ன வாழ்வு வந்து விட்டது? ஒரு பெண்ணுக்கு நல்ல வாழ்வு என்பது எது தெரியுமா? நல்ல கணவனும் நல்ல மகனும் வாய்ப்பதுதான் இல்லையா? நல்ல கணவன் வாய்க்கணும், நல்ல புள்ள பிறக்கணும். கௌசல்யக்கு ஆத்துக்கார ஆறு தெரியுமாடி? பாரலாம் ஆளும் தயரதமா மன்னன். அவனை விட சிறந்த கணவன் கிடைக்க மாட்டான். அவளுக்கு புள்ள ஆறு தெரியுமா? பெரும் புகழ் பரதன். கௌசல்ய புள்ளைய தம்புள்ளன்னு சொல்லிண்டவ தம்புள்ளைய கௌசல்ய புள்ளைன்னு சொல்ற. போடின்னா கூறி போவளா? கைகேயி, உனக்கு துயர் வந்தால் அது எனக்கும் துயரம், உனக்கு வாழ்வு வந்தால் அது எனக்கும் வாழ்வு. உனக்கு அரசியல்ல ஒரு செல்வாக்கு இருக்கிற வரைக்கும் தாண்டி எங்களுக்கு. தவ துக்கேன கைகேயி மம துக்கம் மகத்பவேது தொத்விருத்தௌ மம விருத்திஷ்ச. கைகேயி அரசர்க்கரசனான கேகயமா மன்னனுடைய மகளாக பிறந்தாய், அகிலமெல்லாம் ஆளுகின்ற தயரதமா மன்னனுடைய இல்லற கிளத்தியானாய். இப்படி அரசரில் பிறந்து அரசரில் புகுந்தாய். அப்படி இருந்தும் அரசியல் அரிச்சுவடி கூட தெரியவில்லையே உனக்கு. எப்படி தூண்டுகோல் படுற பாருங்க. உன் கணவன் தசரதன் யோக்கியன்னு நீ நினைச்சுட்டு இருக்க. அவன் எதுக்காக பரதனையும் சத்ருகனையும் கேகய நாட்டுக்கு அனுப்பிச்சு வச்சான்? ராமனுக்கு பட்டாபிஷேகம் பண்ணா அவன் தடையா இருப்பாங்கிற காரணத்தால தான் அனுப்பி வச்சுட்டான். கைகேயி கணவன் என்ற காரணத்தால் சத்ருவை பாம்பை மடியில் வைத்திருப்பது போல் நீ வைத்திருக்கின்றாய். கைகேயி சாப்பிராப்த காலம் கைகேயி க்ஷிப்ரம் குருஹிதம் தவா. உரிய வேளை வந்து விட்டது, உனக்கும் உன் மகனுக்கும் நன்மையை செய்ய வேண்டிய வேலை இது. அது இருக்கட்டே, என்ன அப்படி கௌசல்யக்கு வாழ்வுன்னா அதுக்கு சொன்ன ஆடவர் நகையுற
ஆடவர் நகையுற ஆண் மக்களெல்லாம் பழித்து கேலி பண்ணி சிரிக்கும்படியாக தாடகை என்ற பெண்ணை கொன்ற பாவியான ராமன். அவளுக்கு வக்காலத்து வாங்குற இவ ஒரே இனம். இந்த மாதிரி பொம்பளைய கொன்னா என்ன, நாட்டையே கெடுத்துட்டா. சும்மா விடலாமா? கூனிய சொல்றேன். ஆடவர் நகையுற ஆண்மை மாசுர தாடகை எனும் பெயர் தையலால் பட கோடிய வரிசிலை இராமன் நாளை கோமுடி சூடுவன் வாழ்வு இதுன்னா. இத காட்டா கைகை குனி நிஜமாவே நாளைக்கு ராம பட்டாபிஷேகமா? ரத்ன மாலை நான் வீச மாட்டேன், அப்படி ஆக்ஷனோட சரி. ரத்ன மாலையை கட்டி பறிச்சு கொடுத்தாள். அவன் கோபத்தோட அந்த ரத்ன மாலையை தரையில அடிச்சான். ஆறு கூனி பைத்தியக்காரி, வேலை இல்லாத வேளையில் மகிழ்கிறாயே, இந்த பரிசு வாங்குவதற்காகவா உன்னிடம் நான் வந்திருக்கிறேன்? ஒன்னு சொல்றேன், நாளைக்கு ராமனுக்கு பட்டாபிஷேகம்னா பட்டத்து ராணியா சீதை ராமன் பக்கத்துல சிம்மாசனத்துல உட்காந்துருப்பான். ஒம்புள்ள பரதன் கைய கட்டிண்டு அடிமை போல ராமனுக்கு கீழே நிக்க போறான். இந்த காட்சியை நீ எப்படி பார்ப்ப? கொஞ்சமாவது யோஜனை வேண்டாமா? கைகேயி கைகேயி சொல்றா, ராமன் தான் அரசுக்கு ஏற்றவன். தர்மஜ்ஞா குருபிகீதாந்தக கிருதஜ்ஞா சத்யவான் சுஜி ராமோ ராஜ்ஞோ சுதோ ஜேஷ்டகா யௌவராஜ்யமதோர்கதி. நியாயம் பேசுறாங்க இவ கைகை. அறம் உணர்ந்தவன், ஆச்சாரியர்களாலே இந்திரிய நிகிரகம் செய்விக்கப்பட்டவன், செய்நன்றி மறவாதவன், உண்மையே பேசுகிறவன், உள்ளமும் உடலும் தூய்மையானவன், எல்லாவற்றையும் விட தசரத மகாராஜனுக்கு மூத்த புள்ளை. ஆகையினாலே அரசுக்கு உரியவன் அவனே. இந்த ராமனுடைய குணம் எனக்கு தெரியுண்டி குனி. இன்னைக்கு தசரதன் ராமனுக்கு ராஜ்யத்தை தர மாதிரி கொஞ்ச நாள் ஆனப்புறம் ராமனே பரதனுக்கு முடிச்சு ஊட்டி வைப்பான். அப்படி என்னாள் கூனி சொல்ற, அடி கைகேயி, ஒரு மகாராஜாவுக்கு 4 புள்ள பிறந்தா 4 புள்ளையும் ராஜாவாக முடியாதுரி. மூத்த புள்ளதான் ராஜாவாக முடியும். கைகேயி, நாளைக்கு பரதனுக்கு ஒரு புள்ள பிறந்தது, ராமனுக்கு ஒரு புள்ள பிறந்ததுன்னா ராமனுக்கு பிறகு அவன் புள்ளதான் அரசனா வருவானே தவிர ஒம்புள்ள பரதன் ராஜாவாக முடியாது. எப்படியாவது தனக்கு அப்புறம் தம் புள்ளைய கொண்டு வந்துடணும். அப்படிங்கிறது தான் அரசியல் அன்னைக்கு நடந்தது. ஆகையினாலே கைகை பேசுறா, அடி கூனி, நான் பிறந்த குலம், நான் புகுந்த குலம், இது இரண்டினுடைய தன்மை தெரியுமா உனக்கு? நான் புகுந்தது சூரிய வம்சத்திலே, நான் பிறந்தது கேகய நாட்டிலே. கேகயம்னா மயில்கள் நிறைந்து காணப்படுகிற ஊர்னு அர்த்தம். இந்த மயில்களுக்கு ஒரு தன்மை உண்டு. ஒரு மயிலுக்கு 4 குஞ்சுகள் பிறந்தாலும் அந்த மூத்த குஞ்சு இருக்க அதனுடைய தோகை ஒன்றுதான் பொன்னிறமாக இருக்கும். மிச்ச குஞ்சுகள்லாம் சாதாரணமா தான் இருக்கும். ஒரு மன்னனுக்கு 4 பிள்ளைகள் இருந்தார், மூத்த புள்ள தாண்டி முடிசூடணுங்கிறது கேகய நாட்டு மரபு. அதன்படி ராமன் அல்லவா முடிசூடப்பட வேண்டியவன். பரதன் எப்படி அரசனாக முடியும்? கைகை கூனி, வேண்டாம், அனாவசியமாக பேசாதே. கூனி, இன்னொன்னு சொல்றேன், நன்னா இந்த பாட்டை கவனிங்க, தட்டை கவனிக்கணுங்க. நேற்றுக்கே சொன்னேன், அதை பார்க்கவே விடாது. அப்படியே போடணும், மோதிரம் விழுந்தாலும் போச்சுதான். இதைத்தான் கவனிக்கணும். இந்த பாட்டை கவனிக்கணும். எனக்கு நல்ல யுமல்லை
நீ என் மகன் பரதன் தனக்கு நல்லயுமல்லை, அத்தருவமே நோக்கின் உனக்கும் நல்ல எல்லை. வந்து ஊழ்வினை தூண்ட மனக்கு நல்லன சொல்லினை மதியிலா மனத்தோய். குனி, நீ சொன்ன வார்த்தைகள் எனக்கும் நன்மை தராது, என் மகன் பரதனுக்கும் நன்மை தராது. நன்றாக ஆய்ந்து பார்த்தால் இந்த வார்த்தை ஊரார் காதில் விழுந்தால் உனக்கும் நன்மை கிடைக்காது, எல்லாம் பிசிஞ்சு விடுவான். ஞாபகம் வச்சுக்கோ. அப்படின்னா குனி, நீயா பேசல, பூர்வ ஜென்மங்கள்ல பண்ணின பாபம் உன்னை தூண்டி வந்து பேசுகிறாய்னா. இந்த பாட்டுல ஒரு ரசம் இருக்கு. என்ன ரசம்ங்கிறத நீங்க சொல்லுங்க. பாட்டை மறுபடியும் சொல்றேன். எனக்கு நல்ல எல்லை, நீ என் மகன் பரதன் தனக்கு நல்ல எல்லை. என்ன இருக்கு வித்தியாசம்? செத்த முன்னாலே கைகேயி ஆர தம்புள்ளேன்னு சொன்னா ராமனே. இப்ப என்ன சொல்றா? என் மகன் பரதன்னா. அடிமேல் அடி அடித்தால் அம்மியும் நகரும். கூனியினுடைய துர்போதனை கைகேயி மனத்தை சிறிது மாற்றி இருக்கிறது. ஒரு சொல்ல வச்சு கம்பன் காட்டுறான். என் மகன் பரதன் தனக்கும் நல்ல எல்லை. அடி குனி, உலகத்தில் எவ்வளவோ கோடானு கோடி மக்கள் பிறந்தார்கள், இறந்தார்கள். அத்தனை பேரையும் ஆறாவது நினைவுல வச்சுட்டு இருக்காளா? இல்லை. ஏன்? அவர்கள் பிறந்து இறப்பதற்குள் என்றும் சாகா புகழை ஈட்டாமல் போய்விட்டார்கள். ஒரு மகாத்மா காந்தியே நம்மால மறக்க முடிகிறதா? ஒரு சங்கரரே, ஒரு ராமானுஜரே, ஒரு மத்வரே நம்மால மறக்க முடிகிறதா? தோன்றில் புகழோடு தோன்றுக, அகுதிலார் தோன்றலில் தோன்றாமை நன்று என்று வள்ளுவன் பேசினானே. புகழ சம்பாதிக்கணும். குனி, பிறந்து இறந்து போய் பெறுவதும் இழப்பதும் புகழ். குனி, இன்னுமே என் எதிரில் நிற்காது. நின்னா உன்னுடைய நாக்கை நானே அறுத்து விடுவேன், ஓடுன்னா. கூனி ஓடுவளா? அவ ஓடி இருந்தாள்னா கைகேயி நல்லவள்ங்கிற பேரோடியான இருப்பா. பூர்ணமா குடிச்சு உராக்கிவிட்டான். கூனி சொல்றேன். அடி கைகேயி, ஒன்னு கேட்கிற, மூத்தவன் உயிரோடு இருக்கும் பொழுது இளையவன் அரசு புனைவது குற்றம்னு கூறினாய். சரி, இப்ப தசரதன் மூத்தவனா ராமன் மூத்தவனா? கைகேயி சொல்லு, ஆறு மூத்தவன்? தசரதனா ராமனா? தசரதன் தான். அவனுக்கு என்ன கேடுப்பா? நன்னா தானே இருக்கான். மூத்தவன் இருக்கும் பொழுது இளையவன் ராமன் அரசு ஏற்க சம்மதிப்பது நியாயமானால், ராமன் இருக்கும் பொழுது இளைய பரதன் அரசேற்பதிலே என்ன நியாயக்குறைவை கண்டாய்? எப்படி பேசுறா பத்தியா? பொம்மநாட்டிகளுக்கு ரகசியங்கள் தெரிஞ்சுடுத்துன்னு வச்சுக்கோங்க. ராவண மந்திரி சபை மந்திராலோசனை நடத்துறான். அதுல என்ன பண்ண தெரியுமா? 6 நுழையெல்லாம் 6 நுழையப்படாதுன்னு ஒரு கண்டிஷன் போட்டான். ஆறு ராவணன். முனைவரும் தேவரும் மற்றும் முற்றுளோர் எனைவரும் புனை குழல் மகளிரோடு இளைஞர் போக்கினான், நினை உரு காரியம் நிகழ்த்தும் நெஞ்சினான். ராவணன் எப்படி வேணா இருக்கலாம், அரசாங்கம் அருமையாண்டான். கவனிங்க, இந்த மந்திராலோசனை சபையில ஒரு பொம்மநாட்டியை கூட அனுமதிக்காது. என்ன ராவணன் சொன்னான், கோவம் தான் அவன் தான் நீங்க போகணும். புனை குழல் மகளிரான். அதுலயும் என்ன அழகா சொல்றா பாருங்க, புனைந்த கூந்தலை உடைய பெண்கள். நான் புனைந்தங்கிறதுக்கு ஆபரணமாக விளங்குகிறேன்னு ஒரு அர்த்தம். புனைதல்
பையன் பொன் பார்க்க போனான். அண்ணலும் நோக்கினான், அவளும் நோக்கினாள். நான் டிபன் கொண்டு வரேன்னு கிளம்பினா, திரும்பி பார்த்தா ஜடை அப்படி கால் வரைக்கும் சும்மா கருணாகம் மாதிரி பளபளன்னு இருக்கு, சில்க்கு மாதிரி இருந்தது. இந்த பயலுக்கு தடவணும்னு ஆசை. அதை பிடிச்சி இவன் தடவின்னு இருக்கான். அவன் டிஃபன் எடுத்துன்னு வர போயிட்டான். புரியுறதா உங்களுக்கு? புனைகுழல் மகளிர் இன்னார் வரப்படாது, இளைஞர்னா ரத்த வேகத்துல அடுக்கு தொடர்ல பேசுவானே தவிர ஒரு காரியம் ஒழுங்காகாது. மன்னவா, போர் முரசம் இன்றே ஒலிக்கட்டும். உங்கள் உப்பை தின்று அணுவனவாக வளர்ந்த இந்த நாட்டு மக்கள் தங்கள் உடலில் உள்ள கடைசி குருதி நீர் கீழே சொட்டும் வரை போர் புரியட்டும். வீரப்போர் வந்து விட்டது. போருக்கு போ மகனே, வெற்றி கண்டு வா. போர்க்களத்திலே வீர மரணம் அடைந்தால் அவனை தாயணைப்பாள் என்று தமிழகத்து மண்ணிலே பிறந்த ஒரு தாயும் கதறட்டும். இல்லுக்கு விளக்கேற்றி வைக்க வந்த ஒவ்வொரு நங்கை எல்லாரும் தங்கள் நாயகரின் பறந்த நெற்றியிலே பரபரக்க பொட்டிட்டு, நாயகரே நாடுகாக்கு எழுவீர் என்று உணர்ச்சி ஊட்டட்டும். நகரின் ஆர்ச்சந்திகளிலும் முழங்கட்டும் போர் முரசம். போர் போர், அதுதான் அரசின் வேர் வேர், அதை பார் பார் என்று பேசட்டும் பார் மக்கள். என்ன லாபம் இந்த அடுக்கு தொடர்ல பேசுறதுனால? அரசாங்கம் எல்லாம் நடக்குதா? சொல்றேன், விவேகம் வேண்டும். அறிவு வளரா நிலை இளைஞர்கள், பெண்கள் எல்லாத்திலையும் கட்டிக்காரிகள் தான். ஆனா ரகசியத்தை வளர காப்பாற்ற முடியாது. கனகவல்லி, அம்புஜம் நோக்கு மட்டும் சொல்றேன்டி, ஆருட்டையும் சொல்லுடாத. அம்புஜம், அகிலாண்டா உனக்கு மட்டும் சொல்றேன். அகிலாண்டா அகில அண்டத்துக்கும் சொல்லுவோம். பெண்கள் மனத்திலே ரகசியம் நிற்காது பல்லாவரத்தில் வாழ்கின்ற நங்கை நல்லார்களை தவிர. என்ன 15 நாள் ஆறபோது நமக்கு வர வேண்டியதை வாங்கிக்கணும் இல்லையா? அது வரைக்கும் யாருடனும் கசப்பு உணர்ச்சி உள்ளாகாமல் இருந்தால்தான். புரியுதா? நான் கேலி பண்றேன் நினைக்காதுப்பா. அந்த மாதிரி அந்த காலத்துல இருந்து சொல்றேன். இப்பெல்லாம் என்ன படிப்பு, என்ன நாகரிகம், பொம்மநாட்டிகள்லாம் எப்படி இருக்கா? ஆண் மக்களை மதிக்க கூட வேண்டாத நிலையில